ஹாய் லவ்லீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த சீரிஸோட அடுத்த எபிசோட் பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது இன்னும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க ஹாய் பட்டனையும் தட்டி விட்டுக்கோங்க. ஹீரோ எல்லாருக்கிட்டே கோச்சிக்கிட்டு வீட்டு விட்டு வெளில போயிருப்பார் இல்லையா? அதனால ஹீரோவோட அண்ணாவோ ஹீரோயினை தான் தேடிட்டு இருக்காங்க. ஹீரோட அண்ணாவோ அவன் இல்லாமல் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் ரோட தேடிட்டு இருக்காங்க. அப்போதான் அவங்களுக்கு ஒரு ஞாபகமும் வருது. இந்த மாதிரி ரொம்ப சோகமாக இருக்க டைமில் சின்ன வயசில் எங்கள் அம்மா அந்த ரோட் சைட் ஷாப்பில் சாய் மில்க் வாங்கி தருவாங்க. அந்த இடத்துக்கு தான் நான் எப்பவுமே போவேன். அந்த இடத்துக்கு போனவே எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அந்த ஞாபகம் வர ஹீரோயினும் அதே இடத்துக்கு போய் பார்க்குறாங்களா? பார்த்தா ஹீரோ அங்கே தான் உட்காந்துட்டு இருக்காரு. அவர் கையில் சாய் மில்க் வச்சுட்டு எதிர்க்க பார்த்தா அவங்க அம்மா உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. அப்படியே அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல பாலை குடிச்சு முடிக்க எதிர்க்க பார்த்தா ஹீரோயின் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. உனக்கு என்ன இந்த இடத்துல வேலை? இந்த இடத்துக்குள்ள நீங்க வரலாமா? இதெல்லாம் வந்து ஸ்லம் ஏரியா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்களா? அதுக்கு ஹீரோயினும் வீட்டுல எல்லாரும் நீ காணும்னு துடிச்சு போயிட்டாங்க. உங்க அண்ணா வேற ரோடா தேடிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லீயோ வந்துட்டு ஒரு பெரிய சீனே பண்ணிட்டாரு. அவர் உனக்கு நடந்த அந்த கொடுமையை பத்திலாம் சொல்லிட்டு 200 பாக்ஸ் ரீஃபில் புல்லட்ஸ்லாம் வேணும்னு டிமாண்ட் பண்ணாரு அப்படின்ட்டு சொன்னாங்களா? அந்த கிழவனுக்கு வேற வேலையில என்னை வச்சு வியாபாரம் பண்றது அவனோட வேலைன்னு சொல்லிட்டு ஹீரோ திட்டிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோயின் கேக்குறாங்க, 3 வருஷத்துக்கு முன்னாடி ஹூ ஃபேமிலி உங்ககிட்ட இப்படிலாம் நடந்துக்கிட்டாங்களே, அதெல்லாம் உங்க அண்ணா கிட்ட சொல்லிருக்கலாம் தானே அப்படின்றாங்களா? அதுக்கு அவரும் அந்த இன்சிடென்ட்டுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு சொன்ன பிறகு கூட என்னை வலுக்கட்டாயமா ஜெயிலுக்கு அனுப்புனாரு. அவர்கிட்ட இதெல்லாம் சொன்னா என்ன பண்ண போறாரு அப்படின்றாங்களா? இல்ல அந்த டைம்ல உன்னை காப்பாத்துறதுக்காக தான் நிறைய கனெக்ஷன் யூஸ் பண்ணி உன்னை ஜெயிலே வச்சாங்க. உன்னை உங்க அண்ணா நம்பினாங்க. ஆனா உனக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாதுன்றனால தான் அந்த முடிவை எடுத்தாங்க. இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். லீ வீட்டுக்கு வரும்போது அவர்கிட்ட இருந்து ஒரு ஹிண்ட் கிடைச்சது. ஹூ ஃபேமிலி சீக்ரெட்டா எலைட் கிளப்னு ஒண்ணு நடத்துறாங்களா? அதுல ஏதோ ஒரு ட்ரேடிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஆர்ஃபனேஜ்ல இருக்க குழந்தைங்களை தான் கடத்துறாங்க. சில பேர் ஆர்கன்ஸ்க்காக, சில பேர் அழகுக்காக கடத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் தடுத்து அவங்களை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. நீயும் இதுல சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்ஃபனேஜ்ல இந்த லிஸ்ட் ஆஃப் கேர்ள்ஸ் இருக்காங்களா, அவங்க லிஸ்ட் எடுத்து கையில கொடுக்குறாங்க. இந்த லிஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு ஹீரோ ஏதோ யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் நான் ஏன் உனக்காக ரிவெஞ்ச் எடுக்கணும்? என்ன இனிமேட்டு இதெல்லாம் சேர்க்காத. 3 வருஷத்துக்கு முன்னாடி உன்கிட்ட ஏமாந்த மாதிரி நம்ம மறுபடியும் ஏமாற போறது இல்லைன்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அப்ப ஹீரோனும் யோசிக்கிறாங்க, கரெக்ட் தான், இனிமேட்டு இவனை இதுல சேர்க்க கூடாது, நம்ம தான் எல்லாமே தனியா பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் விடிஞ்சிருது. இப்ப ஹீரோ வீட்டுக்கு தான் போறாரா? அப்ப அவங்க அண்ணன் பின்னாடியே வந்துட்டு சம்மாடி அடிச்சிட்டு இருக்காரு. 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எங்கடா போன? சும்மா எப்ப பார்த்தாலும் வீட்டு விட்டு போயிட்டே இருப்பியா? உன்னால எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரா? அதுக்கு ஹீரோவோ, என்னது நான் வெளில போயிட்டா நீங்களா கவலைப்படுறீங்க? யாரு, என் அக்காவா என் அம்மாவா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அவங்க அண்ணாவோ, நான் தான் உன்னை நினைச்சு எப்பவுமே கவலைப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கை பிடிச்சி இங்கே கூட்டு போறாங்க. அந்த ஊர்லயே இருக்கிற பெரிய ஹாஸ்பிட்டல்ல ஒரு நல்ல டாக்டர் தான் பார்க்க போறாங்க. அவங்க இவரோட கையை செக் பண்ணி பார்த்துட்டு இனிமேட்டு இவங்க சர்ஜன் ஆகிறதுலாம் நடக்காத விஷயம், அவரோட கை ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு, அதனால இவரோட பேசிக் நீட்ஸ் பண்றதே பெரிய விஷயம் தான், இவரோட கையெல்லாம் ரீஸ்டோர் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்றாங்க. இதை ஹீரோ கேட்டுட்டோன்னே, எனக்கு இது முன்னாடியே தெரியும், நானே ஒரு சர்ஜன், எனக்கு இதெல்லாம் தெரியாத சொல்லிட்டு வெளில வந்துடுறா. அப்ப அவங்க அண்ணா, ஓட்டே இங்க இல்லைன்னா வீடு, நம்ம வேற எங்கேயாவது நல்ல ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கலாம், உன்னோட கையை எப்படியாவது குணப்படுத்திடலாம், என்னோட ஆசைப்படி நீ சர்ஜன் ஆகுவ அப்படின்ட்டு சொல்றாங்க. எதுக்கு நீ ஹைப்போதெட்டிக்கலா யோசிச்சுட்டு இருக்க? இதெல்லாம் நடக்கவே நடக்காது, எனக்கு நல்லாவே தெரியும், நானே ஒரு டாக்டர் தானே அப்படின்ட்டு சொல்றாங்களா? இப்ப அவங்க அண்ணாவும் ரொம்ப சோகமா பேசிட்டு இருக்காங்க. உனக்கு என்னடா தெரியும், சின்ன வயசுல உன்கிட்ட என்னடா படிக்க போறேன்னு கேட்கும்போது, நீ பெருசா எதுவுமே யோசிக்காம நான் டாக்டருக்கு படிக்கணும்னு சொன்னேன், அதனால தான் உன்னை நான் அப்ராடு காமிச்சு படிக்க வச்சா, ஆனா உன்னோட நிலைமை எப்படி ஆகும் நான் நினைச்சு கூட பார்க்கல, எனக்கு அது கில்ட்டா இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்போ ஹீரோவோ, சரி விடு, எனக்கு ஒன்னும் அவ்வளோலாம் வலிக்கல, இப்ப எல்லாமே மறந்து போச்சு அப்படின்ட்டு சொல்றாங்களா? இல்ல எனக்கு இது தாங்கவே முடியல, எனக்கு ரொம்பவே கில்ட்டா இருக்கு சொல்றாங்க. உனக்கு என்னதான் நான் பண்ணணும்னு சொல்ல அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணா கேட்டா, இப்படியா, அப்பனா நான் வேணும்னா இன்னொரு தடவை கடிச்சிக்குவா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சின்ன வயசுல கூட இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்காக கடிச்சிருப்பாரு போல. இப்போ அதை கேட்டோடனே அவங்க அண்ணா வேற கை குடிச்சு சரி கடிச்சிக்குன்னு சொல்றாங்க. அப்படியே இவங்க 2 பேரும் சமாதானமும் ஆயிடுறாங்க அந்த இடத்துல. இன்னொரு பக்கம் அந்த ஹூ ஃபேமிலிக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சேருது. முராங் ஃபேமிலி இந்த பிசினஸ் அலைன்ஸும் இந்த மேரேஜ் அலைன்ஸையும் கேன்சல் பண்ண போறாங்க அப்படின்ட்டு. அதை பார்த்தோன்னே அந்த ஹூக்கு ஒரே கோவம் வந்துடுது. என்னடா இவனுங்க நினைச்சா ஒன்னொன்னு செஞ்சுட்டு இருக்கானுங்களா அப்படி கேட்டா, இல்ல மாஸ்டர் இது மட்டும் கிடையாது, வேற ஒன்று கூட சொன்னாங்க அப்படின்ட்டு அந்த அசிஸ்டன்ட் சொல்றானா. அதுக்கு அவரும் என்னன்ட்டு கேட்டா, 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயத்துக்கும் நாங்க பே பேக் பண்ணிட்டோம், இப்ப என்னோட தம்பி கையை வெட்டியிருக்கீங்க, அதுக்கு அந்த 5 ஏர்கிராஃப்ட் கிடையாது, அதை தாண்டி நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் ஈடாகாது, இனிமேட்டு எங்க கிட்ட வச்சுக்காதீங்கன்னு சொன்னாங்க அப்படி சொல்றாங்களா. இதை கேட்டோன்னே அவனுக்கு கோவம் வந்துருது. அதே நேரம் ஹீரோயினும் அவங்களோட டீமோட பேசிட்டு இருக்காங்க. நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வச்சு பார்த்தா இந்த எலைட் கிளப் கண்டிப்பா ஆர்ஃபனேஜ்க்கு பக்கத்துல தான் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும், அதோட மேப் காமிங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் மேப்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க போல, நிறைய இடத்த மார்க் பண்ணி வச்சிருக்காங்க, இது வழியா இருக்குமா அது வழியா இருக்குமான்ட்டு. ஆனா அங்க இருக்க எல்லா இடத்த விட பேங்க் ஒன்னு இருக்கு, அந்த பேங்க் தான் வந்துட்டு இதுக்கு ரொம்ப க்ளோஸரா இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. பேங்க்னு சொன்ன பிறகுதான் ஹீரோயினுக்கு ஒன்னு ஞாபகம் வருது. அந்த லீ இருக்கார் இல்லையா, அவர் சொல்லியிருப்பாரு உங்க கிட்ட இருக்கிற எல்லா நகையும் வந்துட்டு அவங்களோட ட்ரெஷர்ல போடு அப்படின்ட்டு. சோ அவர் இன்டைரக்டா ஹூ ஃபேமிலியோட அந்த பேங்கை பத்தி தான் சொல்லியிருப்பாரு போல. அதனால நான் அதை இன்வெஸ்டிகேட் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கிளம்புறாங்க.
இப்போ ஹீரோ அவங்க அண்ணா தானே வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. வர வழியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சரிடா உனக்கு இப்போ சர்ஜன் ஆக விருப்பம் இல்லைன்னா அடுத்து என்ன பண்ணணும் நீ நினைக்கிறேன்னு கேட்குறாரா. அதுக்கு ஹீரோவோ நான் ஒரு பொண்ணை ஜெயிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறேன் கேட்டால், ஆமாம் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணுக்கிட்ட நான் தோற்று போயிட்டேன், இப்போ அந்த பொண்ணை நான் எப்படியா ஜெயிக்கணும்னு சொல்கிறாங்களா. நான் இதெல்லாம் ஒரு டிசைரா, சரி எதுவுமே இல்லாததுக்கு ஏதாவது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவரே சந்தோஷப்பட்டு இருக்காரு. இருந்தாலும் இதெல்லாம் பாஸ்ட்ல நடந்தது, படைச நினச்சிட்டு ஏன்னா வெறுப்புல சுற்றிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. ஆமாடா உனக்கு பாஸ்ட் எல்லாம் பாஸ்ட்ல தான் இல்லை, அதனால தானே நீ மிஸ்ஸியை கூட விட்டுட்டு இப்போ ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு கேட்டா, கரெக்ட் தான் நான் முன்னாடி ஈயோட இருந்தேன் தான், இருந்தாலும் இப்போ இருக்க நிலைமைக்கு நான் இவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்க வேணும், ஏன்னா அவங்க அப்பா தான் என்ன ஒரு சேவியர் மாதிரி காப்பாத்தினாரு, உங்களுக்கு நன்றி கடனாவும் நம்ம பிசினஸ் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கும் இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கணும்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவோ என்ன ஹீரோயினை பத்தி உனக்கு எல்லாமே தெரியுமா, ஒரு நாள் அந்த பொண்ணு உன்னை ஏமாத்துறான்னு தெரிய வந்துச்சுன்னா நீ என்ன பண்ணுவ அப்படி சொல்லி கேட்கறாங்க. நீ எதுக்கடா எப்போ பார்த்தாலும் அந்த பொண்ணை டார்கெட் பண்ணியே பேசுற, அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லி கேட்கறாங்க. அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, இருந்தாலும் உன்னை வார்ன் பண்ணி வைக்கிறா அப்படின்ட்டு சொல்லிட்டு அதுக்கு மேலே ஏதோ சொல்ல மாட்டாரு ஹீரோ. அப்படியே அடுத்த நாளும் ஆகுது. ஹீரோ கூட நைட்டு பேசினது எல்லாமே அவங்க அண்ணா யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்களா. அந்த நேரம் பார்த்து மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் வருது. உடனே அந்த அண்ணாவும் அந்த இன்வெஸ்டிகேஷன் எடுத்துக்கு தான் போறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்களா. இல்ல நைட்ல இருந்தே அவங்கள ஆளு காணும், ஒருவேளை அவங்க ஃபேமிலி கூட பார்க்க போயிருக்கலாம்ல அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனா இவர் வந்துட்டு இல்ல அவங்க ஒரு அண்ணாத ஃபேமிலின்ட்டு யாருமே கிடையாது, அதனால எங்கேயுமே போக மாட்டா, பிளஸ் அவர் ரெஸ்பான்சிபிளான பொண்ணு கூட, கண்டிப்பா யார்கிட்டயும் சொல்லாம போக மாட்டா அப்படி சொல்றாங்க. அங்க இருக்கவங்களா யோசிக்கிறாங்க எப்படி பிரின்சிபலுக்கு இவங்களை பத்தி இவ்வளவு இன்ஃபர்மேஷன் தெரியும்ட்டு. இப்படி போலீஸ் எல்லாம் ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்க, இருந்தாலும் அவருக்கு மனசு தாங்கல போல. இப்ப லீ போஸ் தான் கூப்பிட்டு விட்டுருக்காரு. இப்ப லீ போஸும் அங்க இருக்கிற ஷூட் ரேசஸ் அப்புறம் எவிடன்ஸ் எல்லாம் வச்சுட்டு அவங்களை கிட்னாப் தான் பண்ணிருக்காங்க, இந்த வழியா தான் போயிருக்காங்க போல அப்படி சொல்லி கூட்டு போறாரு. அவர் கூட்டிட்டு போற ஒவ்வொரு இடத்துலயுமே வந்துட்டு ஒவ்வொரு எவிடன்ஸ் கிடைக்குது. லாஸ்டா அந்த ஹூ ஃபேமிலியோட பேங்க் இருக்கும் இல்லையா, அந்த பேங்க்கை சேர்ந்த ஒரு ஸ்லிப்பும் அங்க இருக்கு. ஒருவேளை ஹூ ஃபேமிலி தான் என்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆனனால கோவத்துல இவங்களை கிட்னாப் பண்ணிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் முன்னாடி வந்துட்டு லீ போஸ் ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு நான் அந்த பேங்க்குக்கே போயிட்டு ஹூ ஃபேமிலி கூட ஒரு வம்பு எடுத்துட்டு வரேன், அவங்க கிட்ட இருந்து அப்படியாவது நமக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்லன்னு சொல்லிட்டு அப்படியே அடுத்த நாள் அங்கதான் கிளம்புறாரு. ஆனா அவருக்கு முன்னாடி ஹீரோயின் போயிடுறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா சூட்கேஸ் ஃபுல்லா காசு பணம் நகை நெட் எல்லாம் எடுத்துட்டு போயிரு, இந்த ஊர்ல இந்த பேங்க் தான் சேஃப்னு சொன்னாங்க, அதனால இங்கதான் நான் லாக்கர்ல வைக்க போறேன் அப்படி சொல்றாங்களா. சரி வாங்க நம்ம போய் பேசலாம்னு சொல்றாங்க. இல்ல எனக்கு விஐபி சர்வீஸ் தான் வேணும்னு சொன்னோன்னே வேற ஒரு ரூம் கொண்டு போறாங்க. அந்த இடத்துல நல்ல விஐபி ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க பாருங்க நான் இந்த ரூம்லயே ஒரு வால்ட் இருக்கு, அதுலதான் நாங்க எல்லா நகையும் வைப்போம், எதெல்லாம் ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வைக்கிறதுக்கு தாராளமா பிளேஸ் இருக்கு அப்படி சொல்றாங்களா. இப்படி ஓப்பனா இருக்கிறதுல எனக்கு தேவையில்லை, என்கிட்ட இன்னும் பாக்ஸஸ்ல நகை நெட் எல்லாம் இருக்கு, அதனால நான் எல்லாத்தையும் வைக்கணும்னா எனக்கு இன்னும் சேஃபா வேணும்னு சொல்றாங்க. இல்ல அந்த மாதிரிலாம் எங்க கிட்ட இல்லைன்ற மாதிரி அந்த மேனேஜர் சொல்லுவோம். அப்படியா சரி நான் வேற இடத்த பாத்துக்கிறேன் சொல்லிட்டு ஹீரோ நாங்க வந்து கிளம்ப பாக்குறாங்க. உடனே அவரும் இருங்க வெயிட் பண்ணுங்க, எங்களுக்கு பேஸ்மெண்ட்ல இன்னொரு வால்ட் இருக்கு, உங்களை நாங்க அங்க கூட்டு போறோம் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்படியே ஹீரோனும் சிரிச்சுட்டு அந்த வால்ட்டுக்கு தான் போய் பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கேட்டை திறக்கிறாங்க, அடுத்ததான் இன்னொரு கேட் இருக்கு போல, அந்த கேட்குள்ளதான் உங்களோட எல்லா செட்ஸும் ரொம்ப முக்கியமான ப்ரெஷியஸ் ஐட்டம்ஸும் உள்ள வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்களா. ஹீரோன் அதை தொட போறாங்க. இல்ல இதுக்கு மேலே எதுவும் போக கூடாது, ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான பிளேஸ் அப்படின்ட்டு சொல்றாங்க. சரி ஓகே நான் பெயிண்டிங்லாம் வைக்க போறா, அதனால இங்க காத்தோட்டம் எல்லாம் நல்லா இருக்குமா அப்படி சொல்றாங்களா. இந்த இடத்துல 3 இடத்துல நல்ல காத்தோட்டமா இருக்கும் பாருங்க அப்படி சொல்லி காமிக்கிறாங்க. இதுல ஒரு வென்டிலேஷன்ல ஹீரோயின் மார்பிள் தூக்கி உள்ள போட்டுறாங்க. அப்படியே அந்த மேனேஜர் கிட்டயும் ஓகே இந்த இடம் எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த இடத்துல என்னோட அசெட்லாம் வச்சுக்கலாம் சொல்லிட்டு அவங்க அந்த லிஃப்ட்ல ஏறி மேல வந்துடுறாங்க. அதே நேரத்துல இந்த ஆர்ஃபனேஜ்ல ஒரு பையன் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க இந்த பேக்குக்கு பின்னாடி இருக்க ஒரு சின்ன சந்து வழியா வரான் போல, அவனுக்கு அந்த மார்பிள் சத்தம் கேட்கும், அவன் கையை விட்டு எடுத்துடுறான். ஆக்சுவலா இந்த இடத்துல இருந்து என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஆர்ஃபனேஜ்ல இருக்க பொண்ணுங்க எல்லாரும் இந்த சந்து வழியா தான் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு எலைட் கிளப்ல ட்ரைனிங்க்கு யூஸ் பண்றாங்க. இதே நேரம் ஹீரோ உள்ள வந்துடுறாரு. அங்க வந்துட்டு ஹூ எங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்காரா. அவனும் வெளில வந்துட்டு இங்க என்ன பண்ற அப்படி சொல்லி கேக்குறாங்க. உங்களுக்கு தேவையான ஒருத்தவங்களை நீ பிடிச்சி வச்சிட்டு இருக்கும் போது உன்கிட்ட தானே வந்து கேட்க முடியும் அப்படின்ட்டு அவரும் கேக்குறாரு. என்னது நாங்க பிடிச்சி வச்சிருக்கோமா, என்ன பண்ணாமலாம் அப்படியே பழகுறோம் அப்படின்ற மாதிரி அவன் ஜோக் பண்ணிட்டு இருக்கான். உடனே ஹீரோ கையில துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ணிட்டு வரா. காது ஓரமா லைட்டா கீறிட்டு வர போயிருக்கு போலது. என்னடா பண்ணிட்டு இருக்கா அப்படி சொல்லி கேட்டா இன்னுமா புரியல நான் என்ன பண்றேன்னு சொல்லிட்டு நெத்தி பொட்டிலே கண்ண வைக்கிறாரா. அந்த நேரம் பார்த்து லிஃப்ட்ல ஹீரோயின் வந்து இறங்க, அதை ஹீரோ பார்த்துட்டு இவன் என்ன இங்க பண்றா சொல்லிட்டு அப்படியே ஸ்டன்னா நிக்கிறாரு. இப்ப ஹீரோயின பக்கத்துல வந்துட்டு இப்ப இங்க எதுக்குடா வந்திருக்க அப்படி சொல்லி கேக்குறாங்க. மிஸ் நேத்து ராத்திரில இருந்து காணோம், அவங்க மிஸ் ஆன இடத்துல இன்வெஸ்டிகேட் பண்ணும் போது இவங்க பேங்கோட ஸ்லிப் தான் அங்க இருந்துச்சு, அதனால தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப அந்த ஹூவும் கேக்குறான் எங்களோட பேங்க் ஸ்லிப் எல்லா இடத்துலயும் தான் இருக்கும், அதுக்கு நீ நாங்க தான் செஞ்சோன்னு சொல்வியா. இதை கேட்ட உடனே ஹீரோயின் கையில இருந்து சஃபயர் எங்கேயோ போட்டாங்க போல, என்னோட சஃபயர் ஸ்டோன் கையில வச்சிருந்தேனே காணுமேன்னு சொல்லி காமிக்கிறாங்க. உடனே அந்த மேனேஜர் எல்லாம் தவிக்க ஆரம்பிச்சிடுறான். என்னங்க உங்க கையில தானே இருந்தது, எங்க போட்டீங்க, இருங்க நாங்க தேடும் சொல்லிட்டு அவங்க எல்லாம் தேடிட்டு இருக்காங்க.
அப்போ ஹீரோவோ இது எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டோன், அதை நாங்கள் தேடி ஆகணும், நாங்கள் மேலெல்லாம் போய் தேட போகிறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹூ சொல்கிறான், டே நீ பண்ணுற எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப கான்சிக்வன்சஸ்லாம் பெருசாக இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ ஹீரோ ஏதோ சொல்ல வரும்போது ஹீரோயின் கையை பிடிச்சி அங்கேருந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. மேலே தான் போய் சர்ச் பண்ணுறதுக்காக லிஃப்ட் ஏறி இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து கடுப்பான ஹூ சொல்கிறான், எல்லா எக்ஸிட்டையும் க்ளோஸ் பண்ணுங்க, நம்ம ஆளுங்களெல்லாம் வரவேங்க அப்படின்ட்டு. இப்போ ஹீரோயினும் மேலே இருந்தா பார்த்துட்டு இருக்காங்க, என்னடா இவ்வளோ கால்ஸ் கீழே இருக்காங்க, எப்படி தப்பிக்கிறதுன்ட்டு. அப்போ ஹீரோயினும் சொல்றாங்க, இன்னைக்கு பேட்ச் ஆஃப் கேர்ள்ஸை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண போறாங்க, ஒருவேளை அதுல அனுப்பலாம். இவனுங்கெல்லாம் எவ்வளோ ஒரு கொடூரமானவங்க தெரியுமா, அவங்க ஆர்ஃபனேஜ்ல இருக்க பொண்ணுங்க எல்லாரையும் வந்துட்டு ரொம்ப அடிப்பானுங்க ஒரு ஏஜ் வர வரைக்கும். அங்க இருக்க பொண்ணுங்கள்ல எந்த பொண்ணு அழகா இருக்காங்களோ அவங்கள ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணிப்பாங்க, ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி அவங்கள ஃப்ரோஸ்லாம் பண்ணுவாங்க தெரியுமா அப்படின்னு சொல்றாங்களா. இதை கேட்டோன்னே ஹீரோ ஒரு மாதிரி ஆகுறாரு. அதுக்கப்புறம் நார்மல் ஆயிட்டு, இதெல்லாம் எதுக்கு நீ ஏன் கிட்ட சொல்லிட்டு இருக்க சொல்லிட்டு முதல்ல இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு வழியை சொல்லு அப்படின்னு சொல்றாங்களா. திடீர்னு பார்த்தா மேல இருந்து பண மழையா கொட்டுது. ஹீரோயின் தான் தப்பிக்கிறதுக்காக மேல இருந்து காசெல்லாம் போட்டிருப்பாங்க போல. கீழே எல்லாரும் தேடும் போது ஹீரோயின் கை பிடிச்சிட்டு அங்கிருந்து ஓடி போய் கார் ஏறிடுறாங்க. இதை கவனிச்சு அந்த காட்ஸோ பின்னாடி துரத்தி போயிட்டு இருக்காங்க. இப்பதான் ஹீரோயினுக்கு ரியலைஸ் ஆகுது அவங்க கை பிடிச்சிட்டு இருக்காங்கன்ட்டு. உடனே கையை விலக்கிட்டு ஈயை எப்படியாவது நம்ம பத்திரமா காப்பாத்தணும் அப்படின்ட்டு சொல்றாங்களா. அதுக்கு ஹீரோவும், நீ பத்தி யோசிக்கிற இல்ல என் அண்ணனை பத்தி யோசிக்கிறியான்னு கேக்குறாங்க. நான் யாரை பத்தியும் யோசிக்கல, என்னை இந்த ஓரமா இறக்கி விடுங்க டிரைவர் அப்படின்ட்டு சொல்றாங்களா. எங்க போறா அப்படின்ட்டு ஹீரோ கேட்டா, அவங்க 2 பேரும் எனக்கு சொல்லாம கனெக்ஷன்ல இருக்காங்கல்ல, அவங்களை எப்படி கீழே தள்ளலான்ட்டு தான் பிளான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. அதுக்கு ஹீரோவும், அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கும் போதெல்லாம் பிளான் பண்றதை விட்டுட்டு இப்போ உட்காந்து பண்றாளாம் அப்படின்ட்டு உருன்னு இருக்காரா. அப்ப அந்த டிரைவரும் கண்ணாடி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஹீரோவே பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா பாக்குறேன்னு கேட்டா, இல்ல நீங்க ஒருத்தங்களை திட்டிட்டு இருக்கீங்களே, நீங்க திட்டும் போது எப்படி இருக்கீங்கன்னு பாக்கிறதுக்காக பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். ஆல்ரெடி நான் கடுப்புல இருக்க, மரியாதை காரை ஓட்டு அப்படின்ட்டு சொல்லி ஹீரோ திட்டிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஈயதான் காமிக்கிறாங்க. அவங்க மயக்கத்துல இருந்து எழுந்து பார்த்தா ஒரு இடம் இருக்கு போல, அங்க பொண்ணுங்களெல்லாம் கொடுமைப்படுத்துறதுக்கு நிறைய வெப்பன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அது எல்லாமே அங்க ஹேங் ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்தோன்னே ஈக்கு தான் ரொம்ப பயம் வந்துடுது. நான் என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்களா. அந்த இடத்துல பார்த்தா இந்த மாஸ்டர் ஹூ இருக்கானே அவன் வந்து நிக்கிறான். முன்னாடி அவனால நடக்க முடியாம வீல் சேர்ல தானே இருப்பான், இப்ப பார்த்தா கண்ணாட்டு நின்னுட்டு இருக்கான். இதே விஷயத்த தான் ஹீரோவும் சொல்லிருப்பாரு. ஈய கடத்தினது ட்ரேடிங்காகவோ இல்ல எங்களை பழி வாங்கறதுக்காகவோ கிடையாது, மாஸ்டர் ஹூக்கு அந்த பொண்ணை பார்த்தோன்னே பிடிச்சிடுச்சு, அதனாலதான் கடத்தி வச்சிருக்காங்க. அவங்க எதாவது பண்றதுக்குள்ள நம்ம கண்டிப்பா அந்த பொண்ணை காப்பாத்தணும்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப அவன் அதுக்காக தான் கடத்தி வச்சிருக்கான் போல. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு நம்ம காமிக்கல. இன்னொரு பக்கம் பார்த்தா ஈயோட போட்டோ வச்சுட்டு ஹீரோவோட அண்ணா தான் ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டு, இல்லன்னா நம்ம எப்படியாவது காப்பாத்திடலாம் அப்படின்ட்டு சொல்றாரு. அப்ப ஹீரோவோட அசிஸ்டன்டும் வந்துட்டு, இந்த எலைட் கிளப்ல மெம்பரா இருக்க ஒருத்தவங்க நாங்க யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்களா. அந்த ஷாங் ஃபேமிலியில சேர்ந்த ஒருத்தன் கிட்ட இந்த எலைட் மெம்பர்ஷிப் இருக்கு, இன்னைக்கு ஏதோ கேதரிங் நடக்க போதா, அதனால அவன் ஆல்ரெடி அங்க போயிட்டான் அப்படின்ட்டு சொல்றாங்க. கட் பண்ண அந்த ஷாங்கை தான் காமிக்கிறாங்க. அவன் ஏதோ பெட்டிங்ல நிறைய காசு வச்சு தோத்துட்டான் போல, அங்க யார்கிட்ட சைன்லாம் போட்டு கொடுத்துருக்கான். இப்ப அந்த லேடியும் வந்துட்டு, இதை பாருங்க நீங்க ஏதோ வீடெல்லாம் எங்களுக்கு ஆல்ரெடி எழுதி கொடுத்துட்டீங்க, சைன் வர போட்டு கொடுத்துருக்கீங்க, உங்ககிட்ட காசும் கிடையாது, இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ட்டு சொல்றாங்களா. அதுக்கு அவனும், நீங்க என்ன ஏமாத்தி தான் சைன் வாங்கிட்டீங்க, எனக்கு தெரியாது, என் வீடு எனக்கு திருப்பி வேணும்னு சொல்றான். இப்போ அந்த லேடியோ, சரி ஓகே உங்க வீடு உங்களுக்கு தரேன், பட் நீங்க இன்டர்ன் நீங்க எனக்கு ஏதாவது தரணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. இது எல்லாமே ஹீரோட வேலை தான் போல. எப்படியாவது அவனை தோக்கடிச்சுட்டு அவன் கிட்ட இருக்கிற இந்த மெம்பர்ஷிப் நம்பர் இருக்கு இல்லையா, அதுவும் அவனோட மாஸ்க்கும் வாங்கிடணும் தான் பார்த்துருக்காங்க. இப்ப அந்த 2 கிடைச்சிச்சு, அது 2த்தையும் ஹீரோ கிட்ட தான் கொடுக்குறாங்களா. அந்த லேடி வேற சொல்றாங்க, என்ன நல்லா கவனிக்கணும் அப்படின்ட்டு, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் தரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஹீரோ கிளம்பி ஹீரோயினை தான் பார்க்க வராங்க. ஆனா அந்த இடத்துல ஹீரோயின் இல்ல, ஆல்ரெடி அவங்களோட டீம்மேட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட பேசிட்டு ஹீரோயின் வாண்டடா கேர்ள்ஸ் எல்லாம் கடத்துறாங்க இல்லையா, அந்த ட்ராப்ல இவங்களே போய் மாட்டிக்கிறாங்க. ஆனா ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு சேஃபா இன்னொருத்தவங்களும் வந்துட்டு இருக்காங்க. கட் பண்ணா ஹீரோயின் இப்ப மத்த பொண்ணுங்களோட சேர்ந்துட்டு கூண்டுல தான் இருக்காங்க. பக்கத்துல இருக்க பொண்ணு ஹீரோயினை ஹீரோயின் எழுந்துட்டு எல்லாரையும் பார்த்துட்டு இருக்காங்களா. உடனே அவங்க கொண்டையில இருக்க ஊசி எடுத்துட்டு அங்க இருக்க லாக் ஓபன் பண்ண பாக்குறாங்க. பார்த்தா அது ஓபன் ஆயிடுது போல. அப்படியே பக்கத்துல இருக்கவங்களுடைய கேட்டையும் ஓபன் பண்ணி விட்டுறாங்க. வேற யாராவது புதுசா வந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா, ஆமா அதோ அந்த பாக்ஸ்ல இருக்காங்கன்னு சொல்றாங்க. பார்த்தா அங்க ஈதா மயக்கத்துல இருக்காங்க, எவ்வளவு எழுப்பினாலும் எழுந்துக்க மாட்டாங்க. அந்த நேரம் பார்த்துட்டு ட்ரேடிங்க்கு டைம் ஆகுது, வாங்க இந்த பொண்ணை கூட்டிட்டு போலான்னு சொல்லி நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. உள்ள இப்படி நடக்க வெளியில நிறைய பேர் அந்த பார்ட்டிக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த இடத்துக்கு தான் ஹீரோ வந்திருக்காரு. மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு, நம்ம 9 நான் தான் அப்படி சொல்லிட்டு உள்ள வந்துட்டு இருக்காரு. அந்த ஷாங் ஒரு பெரிய மெம்பர் போல, அதனால ஹீரோவியோ விஐபி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு மேல ஒரு இடத்துல வந்து உட்கார வச்சிருக்காங்க. இந்த எலைட் கிளப் வேற எங்கேயுமே கிடையாது. இவங்க அந்த பேங்க் காமிச்சாங்கல்ல, கீழே பேஸ்மெண்ட்ல ஒரு வால்ட் இருக்கும், அந்த வால்ட்டை ஓபன் பண்ணிட்டு இன்னொரு வால்ட்டையும் ஓபன் பண்ணா உள்ளதான் அந்த எலைட் கிளப் இருக்கு போல. இப்ப ஹீரோ மேல உட்காந்துட்டு இருக்க, கீழே ஒரு ஸ்டேஜ் போட்டிருக்காங்க, அந்த இடத்துல தான் ட்ரேடிங் எல்லாம் பண்ணுவாங்க போல. அந்த இடத்துக்கு பொண்ணுங்களை ஏல விடுறதுக்காக அந்த ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. அங்க ஒரு ஹோஸ்டோ இருக்காங்க, அவங்க சொல்றாங்க, இப்போ புதுசா ஒரு ஆப்ஜெக்ட் வரப்போது, அவங்களதான் நீங்க ட்ரேடிங் பண்ண போறீங்க அப்படி சொல்லிட்டு அந்த பாக்ஸ் எடுத்து வந்து காமிக்கிறாங்க. நடுவுல அந்த ஸ்டேஜ்ல அந்த பாக்ஸை வைக்கிறாங்களா, அந்த பாக்ஸ்ல தான் இருந்தாங்க. இப்ப அதை சுத்தி காமிக்கிறாங்க. மேல இருந்து ஹீரோவும் பாக்குறாரு. அப்பதான் அவங்க கவனிக்கிறாங்க, அங்க இருக்கிறது கிடையாது, நம்ம ஹீரோயின்ட்டு. நினைச்சேன் இவ இங்கதான் இருப்பான்ட்டு. சூசு உனக்கு எதுக்கு இது தேவையில்லாத வேலை சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து குரல் கொடுக்குறாரு, அந்த பொண்ணு எனக்கு தான் அப்படின்ட்டு.
அங்க இருக்கவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க, என்ன மத்தவங்களுக்கு எல்லாம் சான்ஸ் தராம ஸ்ட்ரெயிட்டா இவரே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வராரு, அவர் கேட்டா நம்மளாம் விட்டு தரணுமா அப்படின்ட்டு ஒருத்தர் சொல்ல, டே அவர் விஐபி கஸ்டமர்டா, அவர் சொன்னா நம்ம கேட்டுதான் ஆகணும்னு இன்னொருத்தர் சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ இறங்கி வர அந்த ஆக்ஷன் லேடியே கேக்குறாங்க, எதுக்குங்க அவசரப்பட்டு கேட்டீங்க, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணலாமேன்ட்டு. ஆனா அதுக்கு ஹீரோவோ, இல்ல நீங்க ஆல்ரெடி என்னோட மேஜிக்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த பொண்ணையும் மாத்திட்டீங்கன்னா எனக்கு இந்த பொண்ணை பார்த்தோன்னே எனக்கு தேவைன்னு தோணுச்சு, ஆனால் தான் நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அவர் சொல்ல, ஓகே நீங்க கேட்ட நாங்க மறுப்போமா, எடுத்துக்கோங்க இந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஓபன் பண்ணி காமிக்கிறாங்களா. அந்த இடத்துல ஹீரோயின் ரொம்ப பாவமா படுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோவை சுத்தி நிறைய பேர் இருக்காங்க, அதனால இவர் கொஞ்சம் ரகடா தானே நடந்துக்கணும். அதனால ஹீரோயினோட தலைமுடியை பிடிச்சிட்டு இந்த இடத்துல என்னடி பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்களா. இந்த இடத்துல தான் ஈயும் இருக்காங்க, அவங்கள நான் தான் காப்பாத்துறதுக்காக அவங்க இருக்க வேண்டிய இடத்துல தான் நானே நின்றுட்டு இருக்கேன். நீ உடனே எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்காத, நமக்கு இன்னும் நிறைய டைம் வேணும், ஏன்னா அங்க இருக்க நிறைய பொண்ணுங்களை காப்பாற்றணும், நான் மட்டும் தனியா வெளில வர முடியாதுன்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோவோ ஹீரோயினோட மூஞ்ச பிடிச்சி நல்லா சுத்தி பாரு, நம்மள சுத்தி மிருகங்களா நின்றுட்டு இருக்கானுங்க, இந்த இடத்துல எப்படி உனக்கு டைம் கிடைக்கும் சொல்லி கேக்குறாரு. அதுக்கு ஹீரோயினும் முடியும்னு சொல்லிட்டு கையில இருக்க கத்தியத்தை அவங்களே குத்திப்பாங்களா. இதை பார்த்த உடனே அங்க இருக்கவங்க எல்லாம் கத்த ஆரம்பிச்சுறாங்க, ஆமா இன்னும் கொஞ்சம் குடும்பம் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் குடும்பம் பண்ணுங்கன்ட்டு. அப்ப ஹீரோவோ ஹீரோயினை பார்த்துட்டு, நீ மத்தவங்களுக்கு தான் கருணை இல்லாம இருக்கிறேன்னு பார்த்தா உன்னுக்கே நீ கருணை காமிக்காம இருக்கியா, நானும் ஒரு நாளைக்கு ஒன்ன பீட் பண்றதுக்காக கருணை இல்லாம நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ணி விட்டுறாரு. அதே நேரம் வெளியில ஹூ ஃபேமிலியே வந்துட்டு இந்த ட்ரேடிங்காக வந்துட்டு இருக்காங்க. அந்த மாஸ்டரும் அதுல இருக்கான். அந்த பொண்ணு உயிரோடவே இருக்க கூடாது, இந்த ட்ரேடிங்ல இந்த பொண்ணோட கதையை முடிச்சிடுங்க அப்படின்ட்டு அவனும் சொல்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ட்டு இந்த ஹூவும் பேசிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்துட்டு இந்த ஹீரோயினோட டீம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் ஷூட்டிங் பொசிஷன்ல கரெக்டா நின்றுட்டு இருக்காங்க. இவங்க வரவும் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த கலவரம் நடந்துட்டு இருக்க இடத்துல தான் லீ போஸும் இருக்கான் போல. அவன் உடனே அந்த இடத்துக்கு வந்துடுறான். எப்படியாவது இவங்களை டைவர்ட் பண்ணணும் சொல்லிட்டு அந்த பாடிக்கு இருப்பா இல்லையா, நான் இந்த லீ போஸை பாத்துக்கிறேன், நீங்க ஷூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு லீ போஸை டைவர்ட் பண்ணிட்டு போயிடுறா. இப்ப அவனை பார்த்த உடனே ஆக்டிங் போட ஆரம்பிச்சிடா. எனக்கு காலு சுளுக்கிச்சு, இந்த இடத்துல சத்து கேட்டுச்சு, எனக்கு ஒரே பயமா இருக்கேன், நீங்க எப்படியாவது கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்ட்டு. உங்களால நடக்க முடியுமான்னு கேட்டா, இல்ல என்னால நடக்க முடியாது சொல்றாங்களா. உடனே சைக்கிள் உட்கார வச்சுதான் கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவனும் பொறுமையா கேட்டுட்டு இருக்காங்க, என்ன நடந்துச்சு, எதுக்கு நீங்க இங்க இருக்கீங்கன்ட்டு. அந்த பாடுக்கையும், இல்ல நான் இந்த பக்கம் சும்மா நடந்து வந்துட்டு இருந்தேன், அந்த நேரம் பார்த்து இந்த சத்த கேட்கவும் நான் ஓட ட்ரை பண்ண, அப்பதான் கால் சுளுக்கிச்சுன்னு சொல்றாங்களா. அப்ப கோவப்பட்டு லீ போஸா அந்த பொண்ணு கிட்டே போயிட்டு, இன்னும் எத்தனை காலத்துக்கு நீ ஏமாத்திட்டு இருக்க போறேன் என்னன்னு சொல்லி கேக்குறாங்களா. அவளுக்கு லைட்டா பயம் வந்துடுது. என்ன கேக்குறீங்கன்னு கேட்டா, ஒழுங்கா என் கூட ஸ்டேஷனுக்கு நீங்களே வந்துட்டு இன்வெஸ்டிகேஷனுக்கு கோஆபரேட் பண்றீங்க அப்படி சொல்றாங்களா. நான் என்ன பண்ணேன், எதுக்கு நான் கோஆபரேட் பண்ணுன்ட்டு அப்படியே அந்த பொண்ணு கேட்க, நீங்க என்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கே தெரியும், மரியாதை நீங்களே வந்துருங்க, இப்ப என்கிட்ட எவிடன்ஸ் இல்லைனாலும் உங்களுக்கு அகேன்ஸ்டா எவிடன்ஸை நான் சீக்கிரம் பெறட்டுவேன், இப்ப நீங்க வரலனாலும் உங்களுக்கு அகேன்ஸ்டா எல்லா எவிடன்ஸும் எடுத்துட்டு நானே உங்களை பார்க்க வருவேன்னு சொல்றான். கட் பண்ணா இந்த பொண்ணுங்களை அடைஞ்சிருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல காமிக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து பிரீத் பண்ண மாட்டாங்க, வந்து யாராவது காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு மத்த பொண்ணுங்களா கத்திட்டு இருக்காங்க. அப்ப அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸும் வந்து ஹெல்ப் பண்ணான்னு பாக்குறாங்களா. அப்புறம் யோசிக்கிறாங்க, இந்த பொண்ணு தானே அந்த பாக்ஸ்ல இருக்க வேண்டியதுன்ட்டு. அந்த நேரம் பார்த்து டக்குன்னு எழுந்துட்டு அங்க இருக்கவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. வெளியவும் ஹீரோனோட டீம்மேட்ஸ் இருந்தாங்களே, அவங்களும் இப்போ உள்ள வந்துட்டு எல்லாரையும் அட்டாக் பண்ணிட்டு இவங்க எல்லாரையும் காப்பாத்திடுறாங்க. முதல்ல நம்ம எல்லாரும் இங்க இருந்து வெளியில போகணும், அப்பதான் ஹீரோயின் அங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்றாங்களா. ஹீரோயின் எங்க, இவங்க எதுக்கு இங்க இருக்காங்கன்னு சொல்லி கேட்கவும் அவங்க நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்களா. அப்போ அவங்களையும் சேர்த்து நம்ம காப்பாத்தணும் தானேன்னு கேட்கும் போது மத்த பொண்ணுங்களும், ஆமா நம்ம அவங்களை காப்பாத்தணும், ரிவெஞ்ச் எடுக்கணும் சொல்லிட்டு எல்லாரும் ஒரு உருட்டு கட்டை எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அதே நேரம் இந்த ஆக்ஷன் லேடி கிட்ட ஒருத்த வந்துட்டு பேட் நியூஸ்ன்னு சொல்றான். உடனே அவ எல்லா கேட்டையும் மூடுங்கன்னு சொல்றாங்களா. என்னாச்சுன்னா இந்த நம்பர் 9 இவனே கிடையாது, வேற ஒரு ஆளுக்கு பதில தான் இவன் வந்திருக்கான்றது கண்டுபிடிச்சிட்டாங்க. உடனே ஹீரோவை பிடிங்க, ஹீரோயின் எங்கிருந்து வெளியில கூட்டிட்டு போங்கன்ட்டு ஆர்டர் கொடுக்குறாளா. ஆனா ஹீரோவும் ஹீரோயினும் சண்டை போடுறதுக்கு ரெடியா நின்றுட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து பவரும் கட் ஆயிடுதா. இப்ப அட்டாக் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கு. ஹீரோயின் எல்லாரும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆக்ஷன் லேடியும் லைட்டா குத்திடுறாங்க போல. ஆனா அந்த பொண்ணு பிடிக்கிறதுக்கு முன்னாடி அவ அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறா. அந்த நேரம் பார்த்து இந்த மத்த பொண்ணுங்களும் எல்லாரும் வந்துடுறாங்க. அங்க இருக்க எல்லா ஆம்பளைங்களையும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சுறாங்க. இப்படி அங்க இருக்க பொண்ணுங்க அங்க இருக்க ஆம்பளைங்களை அடிச்சிட்டு இருக்க, ஹீரோ மத்தவங்களை அட்டாக் பண்ணிட்டு இருக்க, ஹீரோயின் ஆக்ஷன் லேடியை தான் தேடி போறாங்க. அங்க போய் அந்த பொண்ணையும் பிடிக்க அவ சொல்றா, நானே வந்துட்டு நீங்க காசுக்கு தாங்க வேலை பாக்குறேன், உங்களுக்கு என்ன வேணும், இங்க வெளியில போறதுக்கான சாவி வேணுமா, இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லி கையில கொடுக்குறா. ஆனா ஹீரோயின் ஏமாந்த நேரமா பார்த்துட்டு காலில் வந்துட்டு ஒரு துப்பாக்கி வச்சிருப்பா போல, அதை எடுத்து ஷூட் பண்ணலான்னு போறா. ஆனா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து காப்பாத்திடுறாரு. ஹீரோயினுக்கு ஒன்னும் ஆகல. இப்போ இந்த சண்டே ஓரளவுக்கு முடிய அங்க இருக்க எல்லா பொண்ணுங்களும் இந்த கதவு வழியா வெளியில துரத்துறாங்க. ஃபைனலா ஹீரோயினும் ஹீரோ வந்து லாஸ்டா வராங்க. ஆனா ஹீரோயினை தள்ளி விட்டு ஹீரோ கதவு மூடிக்கிறாரு. இப்போ ஹீரோயினை கேக்குறாங்க, எதுக்கு நீ வர மாட்டேன்னு கேட்டா, இது என்னோட பிளான், உன்னோட பிளான் பட்லாம் நான் நடக்க மாட்டேன், நீ போயிடு, நீங்க எல்லாம் பத்திரமா வெளில போகணும்னா நான் இங்க இருந்தாதான் அவங்களை தடுக்க முடியும் சொல்லிட்டு ஹீரோயினை தள்ளி விட்டு கதவு லாக் பண்ணிக்கிறாரு. இந்த இடத்துல தான் ஒரு பெரிய ட்விஸ்ட். அந்த பொண்ணு துப்பாக்கில சுட்டா இல்லையா, அது ஹீரோயின் மேல படல, ஆனா ஹீரோ மேல பட்டுருச்சு போல, வயிற்றுல இருந்து ரத்தமா வருது. இருந்தாலும் ஹீரோயினும் அந்த பொண்ணுங்களை எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அந்த கதவு கிட்டே நிக்கிறாங்க.
இப்போ ஹீரோயை அட்டாக் பண்றதுக்கு நிறைய பாடி கார்ட்ஸும் வராங்க. கையில இருக்க துப்பாக்கி வச்சு ஹீரோவையும் நல்லா ஷூட் பண்ணிடுறாங்க போல. அவர் அங்கேயே சரிஞ்சு விடுறாரு. லாஸ்டா இன்னும் 2 பேர் வராங்க ஷூட் பண்றதுக்கு. கரெக்டா அந்த இடத்துல ஹீரோயின் வந்துட்டு அவங்க காப்பாத்திடுறாங்க. ஹீரோ கிட்ட போயிட்டு உனக்கு என்னாச்சு எழுந்திரி சொல்லிட்டே இருக்கும் போது அடி வாங்கி கீழே விழுந்திருக்கானே அவன் ஒருத்த கண்ணெடுத்து ஷூட் பண்ணிடுறான். அவனுக்கு முன்னாடி ஹீரோயின் கையில வச்சு இந்த துப்பாக்கியில ஷூட் பண்ணலான்னு பார்த்தா அதுல புல்லட் இல்ல போல. அட்லீஸ்ட் ஹீரோ மேலேயாவது படக்கூடாது சொல்லிட்டு ஹீரோயின் நடுவுல போயிடுறாங்க. இந்த சீனோட தான் இந்த எபிசோட்ஸ் முடிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு என்ன ஆச்சு, ஹீரோ உயிரோட தான் இருக்காரா, ஹீரோயினுக்கும் அடிபட்டுச்சா, இப்படி எல்லா விஷயத்தையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த வீடியோ நாளைக்கு வந்துடும். அதுக்குள்ள நீங்க யாராவது இன்னும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணி ஹைப் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.